வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒருபோதாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம உடலுக்குள்ளே மின்சாரம் இருக்கா என்று? ஆம், நம்ம உடல் மின்சாரத்தால தான் இயங்குது என்றால் நம்ப முடியுமா? அதை புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோல. குளிர்காலத்தில் மற்றவரை தொடும்போது சிறிய ஸ்பார்க் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வெளிப்புற மின்சாரம் தான். ஆனா நம்ம உடலுக்குள்ளேயே கூட மின்சாரம் இருக்குதுன்னா நம்ப முடியுமா? ஆமா, நம்ம ஒவ்வொரு சிந்தனைக்கும், இதய துடிப்புக்கும், கூட சின்ன அசைவுக்கும் காரணம் மின்சாரம்தான். அது எப்படி சாத்தியம் என்று பார்ப்போம். உடலுக்குள் மின்சாரம் எப்படி வருகிறது? நம்ம உடலின் ஒவ்வொரு செல்லும் ஒரு சிறிய பேட்டரி மாதிரிதான். அதுக்குள்ள சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மாதிரியான அயன்கள் இருக்குது. இந்த அயன்கள் செல் சுவரின் உள்ளே வெளியே வெவ்வேறு அளவில் இருக்கும். இதனால் மின்னழுத்தம் உருவாகுது. ஒரு செல் செயலில் ஈடுபட்டால் அந்த மின்சார வேறுபாடு அலை மாதிரி அடுத்த செல்லுக்கு போகுது. இதைத்தான் நம்ம மூளைவும் நரம்புகளும் பயன்படுத்துது. மூளை மற்றும் இதயத்தில் மின்சாரம். நம்ம மூளையில் 86,000 பில்லியன் நரம்பு செல்கள் இருக்கு. ஒவ்வொரு நரம்பும் மின்சார சிக்னல்களால் பேசிக்கொள்றது. நீங்க நினைப்பது, கைகள் அசைப்பது, பேசுவது எல்லாமே மின்சார அலையின் விளைவு. இதயமும் இதே மாதிரிதான். இதயத்துக்குள்ளே பேஸ்மேக்கர் செல் என்ற ஒன்று உண்டு. அது மின்சாரம் உண்டாக்கி இதயத்தை துடிக்க வைக்குது. அதனாலதான் மருத்துவர்கள் இசிஜி மூலம் இதயத்தின் மின்சார அலைகளை படிக்க முடிகிறது. நம்ம உடல் வெளியில் மின்சாரம் கொடுக்குமா? நம்ம உடலின் மின்சார வலிமை மிகச்சிறியது. ஒவ்வொரு செல்லிலும் சுமார் 0.07 வோல்ட் மட்டுமே. அதனால் வெளியில் மின்சாரம் போல அடிக்காது. ஆனா சில சமயம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி காரணமாக சிறிய ஸ்பார்க் உணரலாம். அதுவே உங்கள் உடலில் வெளிப்படும் மின்சாரம் போல தோன்றும். உயிரும் மின்சாரமும். உயிர் இருக்கும் வரை இந்த மின்சார ஓட்டம் தொடரும். உயிர் போனதும் அந்த மின்சார அலை நிற்கும். அதனாலதான் இதயம் துடிக்காது, மூளை செயல்படாது. அதாவது மின்சாரம் இல்லாமல் உயிரே இல்லை. அதனால் நம்ம உடல் ஒரு உயிருடன் இருக்கும் மின்சார இயந்திரம். நீங்க இதுவரை மின்சாரம் வெளியில்தான் இருக்கும் நினைச்சிருந்தா, இனிமேல் உங்க உடலுக்குள்ளேயே கூட மின்சாரம் இயங்குதுன்னு மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஞ்ஞான ரகசியத்துடன் வர்றேன்.